தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்து செல்லும் வீரர்களை வழி அனுப்பும் விழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை பரங்கிமலை பகுதியில் அமைந்திருக்கும் ராணுவ பயிற்சி மையம் நாட்டின் மிக முக்கியமான பயிற்சி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மிகவும் பழமையான இந்த பயிற்சி மையத்தில் ராணுவத்தின் பல்வேறு படைப்பிரிவுகளில் அதிகாரிகளாக பணியாற்றுவோருக்கு பிரத்யேக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு பயிற்சி முடித்து செல்லும் வீரர்களை வாழ்த்தி அனுப்பும் வகையில் பாசிங் பாரடை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமாகும். கடந்த 49 வாரங்களாக இங்கு பயிற்சி பெற்று வந்த ராணுவ வீரர் வீராங்கனைகள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லெப்டினன்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர் பதவிகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி முடிவடைந்ததை அடுத்து அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவதற்கான பாசிங் பாரடை நிகழ்ச்சி பரங்கிமலை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதையொட்டி ராணுவ வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்ற பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒரே மோட்டார் சைக்கிளில் ஏராளமான வீரர்கள் பல்வேறு சாகசங்களை செய்தபடி நிகழ்த்திய சாதனை காண்போரை வெகுவாக கவர்ந்தது. Ladies and gentlemen, give a big round of applause to the Shwetashwar as they perform the closing ride, the pyramid. ஜம்மு காஷ்மீரில் லெப்டினன்ட் பதவியில் பணியமர்த்தப்படவிருக்கும் ரித்திகா தாகியா பாய்ந்தோடும் குதிரையில் சவாரி செய்து கொண்டே நீண்ட வாளை ஏந்தியபடி செய்த சாகச நிகழ்ச்சி பலரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. And there goes the target. What a display of precision and control. And it feels very good. I feel very proud. We are serving this great organization. I went to the army and I'll be wearing my stars from tomorrow onwards. I'm wearing this uniform. The first day when I wear it, it feels very good. இதேபோல் மோட்டார் சைக்கிள்களை கொண்டு நெருப்பு வளையங்களை தாண்டுதல், தடைகளை தாண்டுதல், உயரம் தாண்டுதல் மற்றும் துப்பாக்கி சாகசங்கள் போன்றவற்றை வீரர்கள் நிகழ்த்தினர். பயிற்றுவிக்கப்பட்ட மோப்ப நாய்களும் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் சாகசங்கள் புரிந்து வரவேற்பை பெற்றன. निर्देश पर आक्रमण के लिए आतुर और ये माफिया ने हमला कर दिया. It is difficult to release the intruder from the clutches of mafia. He has done it. Shabash mafia. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரான கமாண்டன்ட் பொறுப்பில் இருக்கும் திரு ரவீந்திரன் இதே பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று தான் தற்போது இங்கு பணியாற்றுவது மிகவும் பெருமை அளிப்பதாக உள்ளது என கூறினார். 191 ஜென்டில்மேன் கேடட் பாஸ் அவுட் ஆறாங்க, 35 லேடி கேடட்ஸ் பாஸ் அவுட் ஆறாங்க. அதை தவிர 12 பேர் லாயர்ஸ், லீகல் ஆஃபீஸர்ஸ் அவங்க பாஸ் அவுட் ஆறாங்க. 49 வாரம் இந்த ட்ரைனிங் நடக்கிறது. ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட் ஸ்டூடெண்ட்ஸ்ல, ஜென்டில்மேன் கேடட்ல, லேடி கேடட்ல அது ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட் ஹார்ட்ல வரணும்னு சொல்லிட்டு இந்த காரியம்லாம் நம்ம செய்யறோம். பரங்கிமலை பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்திருக்கும் அனைவரும் நாளை முதல் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள ராணுவ மையங்களில் பணியமர்த்தப்படுகின்றனர். பயிற்சி முடித்து செல்லும் இந்திய ராணுவ வீரர்களை வழி அனுப்பும் வகையில் இன்று சென்னையில் இருக்கும் ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியில் சாகச போட்டிகள் நடைபெற்றது. இந்த ஒருங்கிணைந்த சாகச போட்டியில் ஆண் மட்டும் அல்லாது பெண் வீரர்களும் தங்களது சாகசங்களை வெளிப்படுத்தினர். சென்னையில் இருக்கும் ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியில் மட்டுமே இந்தியாவில் பெண் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நாளை நடைபெற இருக்கும் பாசிங் அவுட் பரேடில் வீரர்கள் தங்களது 49 வார பயிற்சியை முடித்த பின் தனித்தனியாக அவரது துறைக்கு சென்று பணியாற்ற இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இன்று நடைபெற்ற இந்த சாகச போட்டிகளின் மூலம் இந்திய ராணுவத்தின் திறனும்